வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸையும் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கிரியாட்டின் லெவல் அண்ட் யூரிக் ஆசிட் லெவலில் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ரெட் பிளட் செல் சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கும் போனை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்போ பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸையும் சரி நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை கிட்னினால ஃபில்டர் பண்ண முடியலையோ அப்போ அது பில்டப் ஆகி நாளை பின்ன நமக்கு ஸ்ட்ரோக்காவோ ஹார்ட் டிசீஸா வர காரணம் இருக்கும். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் நீங்க உணவுல ஆட் பண்ணிக்கலாம், அன்னாச்சி ஆட் பண்ணிக்கலாம், சிவப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஓவரால் கிட்னி சப்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பெரிஸ் உணவுல நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். கிரான்பெரிஸ், ராஷ்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் இது எல்லாமே பிளட்ல உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஓவரால் கிட்னி சப்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேபேஜ் இது ரெண்டும் நீங்க உணவுல எடுத்துக்கலாம். இதுவும் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் இதுல ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர், விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B6 இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா லோ இன் பொட்டாசியம் கிட்னி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்டுல அலிசின் காம்பவுண்ட் இருக்கிறதுனால நீங்க உணவுல நல்லாவே ஆட் பண்ணிட்டு வரலாம். கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்க எக் ஒயிட் நீங்க நல்லாவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெட் பெல் பெப்பர்ஸ், சிவப்பு மணி மிளகு, விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B6 எல்லாமே இருக்குது. இது லோ இன் பொட்டாசியம், அதனால நீங்க உணவுல நல்லாவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் எடுத்துக்கலாம். ஆனியன் ஹை அமௌண்ட் ஆஃப் கிரியாட்டின் இருக்கவங்களுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லோ இன் பொட்டாசியம் ஆல்சோ, அதனால நீங்க உணவுல நல்லாவே ஆட் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஆயில் பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இப்ப கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வந்துட்டு இருக்கோங்க, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெமனும் யூஸ் பண்ணலாம். லெமன்ல ஹை அமௌண்ட் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் பிரேக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கிட்னி டிசீஸ் இருக்கவங்க என்னென்ன செய்யக்கூடாது முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுங்க. பெயின் கில்லர்ஸ் நீங்க கண்டிப்பா எடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் 3 முக்கியமான உணவு ஃபாலோ பண்ணணும். அதாவது பனானா, அவகேடோ, ஆரஞ்சு இதுல ஹை அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் இருக்கிறதுனால நீங்க உங்க உணவுல கண்டிப்பா ஆட் பண்ணவே கூடாது. டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உப்புன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கலாம், இந்துப்பு எடுத்துக்கலாம். அயோடின் உப்பு நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சோடா இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணுங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்க அதிகமாகவும் தண்ணி குடிக்க கூடாது. 2 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். இதே ஒரு நார்மல் கிட்னி ஹெல்த்தியா இருக்க பர்சன்ஸ் கிட்னியை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா 3 to 4 liters எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நீங்க யூரினை கண்டிப்பா அடக்கவே கூடாதுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கிட்னியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்னி டிசீஸ் இருக்கவங்களும் சரி, கிட்னி டிசீஸ் வராம இருக்கிறதுக்கும் இதை நீங்க நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க. இது போக சிவியரா கிட்னி டிசீஸ் இருக்கவங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க ஹோமியோபதியில நல்ல ஸ்கோப் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எங்க HK ஹோமியோபதி கிளினிக்ல நாங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல நிறைய பேஷண்ட்க்கு கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க, ஃபில்ட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.